கனெக்ட் பண்ணிக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்னு இப்பதான் யோசிக்கிறாங்க. இன்னும் கத்துக்கல, இப்பதான் யோசிக்கிறாங்க. ஓகேயா? இது வந்து ஃபெமினைன் சைட். இது மாஸ்குலைன் சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, மாஸ்குலைன் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல 2-3 தடவை அடி வாங்கிட்டாங்க. திருப்பி அடி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு பயம். நான் திருப்பி ரணம் ஆயிடக்கூடாது. நான் திருப்பி வந்து என்ன சொல்றது, யாரும் என்ன ஹர்ட் பண்ற அளவுக்கு நானே இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால இன்னொன்னு அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே நோ யூ. ஒன்று ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே நீங்க எவ்வளோ அஃபெக்ஷனேட்டா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களை மீட் பண்ணலன்னா. இஃப் சப்போஸ் நீங்க மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க கூட அவங்க இருக்கும்போது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு எமோஷனலா இன்டிமேட்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்குங்கிறது கண்டிப்பா மாஸ்குலைனுக்கு தெரியும். ஸோ மாஸ்குலைனோட பயம் என்னன்னா, அவ கூட நான் ஒரே ரூட்ல இருந்தேன்னா நான் பயங்கரமா எமோஷனலா அவகிட்ட அட்டாச் ஆயிடுறேன், ரொம்ப இன்டிமேட் ஆயிடுறேன் எமோஷனலா. ஸோ அவளும் என்னை ஹர்ட் பண்ணிட்டா, அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டானா, திஸ் ஆல் ஸ்டெம்ஸ் அவுட் ஃப்ரம் அன்வர்த்தினஸ். நல்லா தெரிஞ்சுதுங்க. ஓகேயா? விட்டுட்டு போயிட்டானா இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் மோசமா போயிடுவேன் நானு. அந்த ஒரு துளையா நான் அவ விட்டுட்டு போயிட்டானா எனக்கு ரொம்ப உடஞ்சு போயிடுவேன். அதுல இருந்து அந்த சேதத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியாதுங்கிற பயம். ஸோ தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ என்னோட எனர்ஜி எனக்கு முக்கியம், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறான். ஆனா அவனை எப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இப்ப அவனோட ஒர்க்கு தான்.